அன்னைக்கு ஒரு நாள் நானு யூடியூப் ஸ்க்ரால் பண்ணிட்டுருக்கும்போது, திடீர்னு வந்து டாவின்சி ரிசால்வ் 20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்க்குறேன். கிரியேட்டிவ் வீடியோ டிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தாரு. இது என்ன டாவின்சி ரிசால்வ் 20 இன்னும் இப்போ தானே டாவின்சி ரிசால்வ் 19.5 அப்டேட் பண்ணோம். இதுக்கப்புறம் எங்கே டாவின்சி ரிசால்வ் 20 இவ்வளோ சீக்கிரம் விட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நிறைய வீடியோஸ் அதே மாதிரி சிமிலர் வீடியோஸ் வருது. உள்ளே போய் பார்த்தா அந்த வீடியோக்குள்ளே ஏஐ மியூசிக் மாஸ்டரிங்கிறாங்க, மேஜிக் மாஸ்க் 2 அப்படிங்கிறானுங்க, சப்டைட்டில் ஆட்டோமேட்டிக் சப்டைட்டில் ஜென்ரேட்டுங்கிறானுங்க, கீ ஃப்ரேம் எடிட்டருங்கிறானுங்க. என்னடா இது புதுசு புதுசாக இருக்குது. இதெல்லாம் ஏதோ சரி ஒரு டெவலப்பர் வெர்ஷன் விட்டுருக்காங்க போல இருக்குது. அவங்க மட்டும் டெவலப்பர்ஸ் மட்டும் இது பண்ணுற ஏதோ வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதான் ஃபாரின்காரங்க நிறைய ஸ்பான்சர்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் நிஜமாகவே வந்து டாவின்சி ரிசால்வ் 20 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். உள்ளே போய் டாவின்சி ரிசால்வ்க்குள்ளே போய் பார்த்தா அப்படின்னா அந்த அப்டேட்ஸ் எதுவும் வரல, எங்கேயுமே இல்லை. எங்கடா இது பெய்டாக இருக்குமோ, ஒருவேளை அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சா இல்லை, ஸ்டுடியோ வெர்ஷன் நிஜமாக அப்டேட் ஆகிருக்கு. டாவின்சி blackmagic.com அப்படின்னுக்குள்ளே போய் டாவின்சி ரிசால்வ் 20 இந்த ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணி பார்த்தா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணி அப்டேட் ஆயிடுச்சு. ஏன் இது நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ளே வரல அப்படின்னா இது ஒரு பேட்டா ஃபீச்சர். அதுக்கப்புறம் தான் இது எப்படி பேட்டா ஃபீச்சர்ஸ் ஆனாலும் நம்ம சாஃப்ட்வேர்ஸ்லேயே வருதுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். அதை நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்து டாவின்சி ரிசால்வ் 20 வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. ஒரு 1 வீக் வந்து நானும் கொஞ்சம் அதை வச்சு விளாண்டு பார்த்தேன். ஒரு வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். வேறு லெவல், நிஜமாவே சூப்பர், வேறு லெவல் ஃபீச்சர்ஸ். அதில் எனக்கு பிடிச்ச ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். வாங்க ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்திங்க அப்படின்னா கீ ஃப்ரேம் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரீமியர் ப்ரோவில் முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் டாவின்சி ரிசால்வ் இது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீடியா பூலில் போயிட்டீங்க அப்படின்னா எடிட் பேஜில் மீடியா பூலில் போனீங்கன்னா இப்போ புதுசாக கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு ஒரு செஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. அது உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக என்னென்ன கீ ஃப்ரேம்ஸ் இருக்கோ அதோட பாயிண்டர்ஸ் வந்து பேராமீட்டர்ஸ் அந்த டாட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பீட்லேருந்து க்ராப்பிங்ல அது எல்லாத்துக்குமே இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த ஃபீச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே கீ ஃப்ரேம் ஆன் பண்ணுறோம். இப்போ ஒரு கொஞ்ச நேரம் கழித்து இங்கே ஜூம் நல்லா வச்சுக்கலாம். இவருக்கு ஃபுல்லாக ஜூம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோமே. இது ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணது. ஜூம் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே சூப்பர். இதில் வந்து நம்ம இங்கேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் நான் நினைக்கிறேன். ஏன்னா இட் ஷோஸ் that டாவின்சி ரிசால்வ் இஸ் ஆக்சுவலி டாவின்சி Blackmagic Studios are actually listening to the editors. ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீச்சர். இதில் வந்து நம்ம ஸ்ப்ளைனில் இருந்து இன்னொன்று வந்து அன்டாக் வியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல் இதுக்கே இந்த பேராமீட்டர்ஸு ஸ்ப்ளைனு எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. திஸ் இஸ் அ வெரி எக்ஸைட்டிங் ஃபீச்சர். இப்போ இது மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது இன்னும் ஒரு எஃபெக்டிவ் ஃபீச்சராக இருக்கும். இப்போ இது மறுபடியும் இது கிளிக் பண்ணால் டாக் ஆகிக்கும். ஸோ additional of keyframes feature is very good. அடுத்த ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் ரீமிக்சர். அதாவது இப்போ வந்து நமக்கு ட்ராக் லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். ஸோ இப்போ ஜஸ்ட் இப்போ எடுத்து இப்படி போட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ராக் லென்த் இருக்கா, இதில் போய்ட்டு மியூசிக் எடிட்டர் அப்படின்னு சொல்லி போட்டோம், லைவ் ட்ரிம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இப்படி ஒரு ஆப்ஷன் வருது. இது நம்ம இந்த அளவுக்கு தான் வேணும்னா மியூசிக் எடிட்டர் வந்து அதுவே ஒர்க் பண்ணி அந்த அளவுக்கு மட்டும் மியூசிக் கட் பண்ணி கொடுக்குமாமா. ஸோ லெட்ஸ் சி அது எப்படி எந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்குது. இதிலே வந்து 4 வெர்ஷன்ஸ் தரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் சூப்பர். அப்போ லைவாகவே வந்து மியூசிக் இது பண்ணிட்டு இந்த ட்ராக் பண்ண மியூட் பண்ணிக்கலாமா, எப்படி எந்த வீட்டிலே கரெக்டாக முடிச்சுட்டு பாருங்க. மியூசிக் எடிட்டர். ஸோ இது வந்து எனக்கு 1 3 2 ஸோ அந்த மாதிரி எத்தனை வெர்ஷன்ஸ் 4 வெர்ஷன்ஸ் தருது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எனக்கு இதில் என்ன ஒரு இதுனா இது வந்து மியூசிக் மட்டும் இருக்கும்போது இப்போ வந்து பேட்டா ஃபீச்சர் அப்படிங்கிற மியூசிக் மட்டும் இருக்கும்போது சூப்பராக ஒர்க் ஆகுது. அந்த மியூசிக் லிரிக்ஸோ இல்லை வேர்ட்ஸோ அப்படின்னு வருது அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் வேர்டு கட்டிங் வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது. பட் மியூசிக்கே இவ்வளோ அழகாக பண்ணி கொடுக்குது அப்படின்னா வேறு லெவல் ஃபீச்சர்ஸ் ஃபார் ரீல் எடிட்டர்ஸ். இப்போ அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்டைட்டிலிங். என்ன சப்டைட்டிலிங் அப்படின்னா என்ன, சப்டைட்டில்ஸ் போடுறதுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து வெளியவே பார்த்துருக்கோம். லைக் வெளியே தேர்ட் பார்ட்டிஸ் இப்போ வந்து டாவின்சி ரிசால்வ்லே சப்டைட்டில் கொடுத்து அதுக்கு வந்து நீங்கள் போய் டைம்லைனில் போயிட்டு டூல்ஸில் போயிட்டு கிரியேட் சப்டைட்டில்ஸ் ஃப்ரம் ஆடியோ. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எனேபிள் எக்ஸ்டெண்டட் ஆடியோ லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு தமிழ் எல்லாமே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்டைட்டிலே வந்து தமிழ்லே வரும் அப்படின்னு. எனக்கு வந்து தமிழில் தான் பேசியிருக்கேன். ஸோ தமிழில் தேவையில்லை. ஸோ ஐம் ஜஸ்ட் இதில் வந்து தமிழ் டு இங்கிலீஷ் மாறுதான்னு சொல்லி பார்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஆடியோ மியூட் பண்ணிடுறாங்க. எந்த ஆடியோ சப்டைட்டில் வேணுமோ அந்த ஆடியோ இது பண்ணிவிட்டு அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இனிஷியலைசிங் அனலைசிங் வரும். பயங்கர ஃபாஸ்ட்டாக அனலைஸ் ஆகுது. எப்படி சப்டைட்டில் வருது போகுதுன்னு பார்ப்போம். சூப்பர். அதுவே வந்து எங்கெங்கே வேணுமோ அங்கே ப்ளேஸ் பண்ணி கொடுத்து NQ மோட், அதாவது ஸ்லோ அண்ட் குவிக் மோட். இந்த மாதிரி அழகான ஸ்லோ மோஷன் வேணும்னாலும் இல்லை உங்களுக்கு வந்து சரசரம் போகிற டைம் லாப்ஸ் வேணும்னாலும். ஸோ இது ஒரு லைக் மல்டி லாங்குவேஜ்க்கு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கே, பரவாயில்லையே, சூப்பராக இருக்கே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து எனக்கு பிடிச்ச ஃபான்ஸு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இதில் வந்து இன்னொரு எஃபெக்ட் இருக்காமா. ஸோ இதில் வந்து டைட்டில்ஸ் எஃபெக்ட்ஸில் போய் டைட்டில்ஸில் போய் என்னோடதுல கடைசியாக இருக்கும் அனிமேட்டட் வேர்டு ஹைட்லைட்ஸ் அப்படி சொல்லி கொடுத்து புல் பண்ணி இதில் போட்டோம் அப்படின்னா போய் கண்ட்ரோலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சான்ஸில் இருக்குது. சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணலாமா? எஸ், சைஸ் பெருசு பண்ண முடியுது. NQ மோட், அதாவது ஸ்லோ அண்ட் குவிக் மோட். ட்ராக் வைஸ் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து எனக்கு கலர் மாற்றணும் அப்படின்னா கலர் மாற்றிக்கலாம். அண்ட் இது என்ன ஆகும் அப்படின்னா வேர்ட் பை வேர்ட் வந்து நமக்கு வந்து டிடெக்ட் பண்ணி கொடுக்குது. நான் இது மியூட் பண்ணிக்கிறேன். ஸோ வேர்ட் பை வேர்டு ஒவ்வொன்றா டிடெக்ட் பண்ணது பாருங்கள். தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அதில் வந்து தமிழ்லேருந்து தமிழே கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து தமிழ் சொன்ன மாதிரி தமிழ் செட் பண்ணி தமிழ் டெக்ஸ்ட்டாகவே வருது. ப்ரொவைடர் இப்போ தமிழ் ஃபான்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு தமிழ் டெக்ஸ்ட்டாகவே வருது. இதுக்கு நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் எடிட்டிங் சப்போர்ட் ஃபார் ரீல் எடிட்டர்ஸ். இது ரீல் எடிட்டருக்கு பெரிய ஒரு ட்ரீட் ஆக்சுவலி. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீ ஃப்ரேம்ஸ் எடிட்டர் மாதிரியே சொன்னோம் இல்லையா, கீ ஃப்ரேம் எடிட்டர் மாதிரியே இங்கே வந்து நீங்கள் வந்து ப்ராஜெக்டில் வந்து வெர்டிக்கல் ரெசல்யூஷன் இது பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இது ஐகான் வரும். அந்த ஐகானில் போயிட்டு லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஐகான் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து வெர்டிக்கல் வியூ கிடச்சிடும். ஸோ இது வந்து கலர் டேப்லையும் இதே மாதிரி வரும், எடிட் டேப்லையும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபுல் வியூ ஆஃப் த ஹோல் வெர்டிக்கல் வீடியோ வந்து ஈஸியாக பார்க்க முடியும். இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் இத்தினோண்டு ஒரு பாட்டு இருந்தது, இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. ப்ரீமியர் ப்ரோவில் ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் டாவின்சி ரிசால்வ் வந்து கேட்டு இது அப்டேட் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். அதுவும் ஒன் டைம் காஸ்ட்டில். இது வந்து கட் பேஜ்லேயும் இருக்குது. கட் பேஜ்லேயும் அதே மாதிரி இருக்குது. கட் பேஜ் யார் யார் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. பட் ஆனால் இட்ஸ் அது ஃபீச்சர் கிட்டணும். இப்போ நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து அதே மாதிரி நம்ம ரீல் எடிட்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ரீல் எடிட் பண்ணுறதுனால இந்த ஃபீச்சர்ஸ் கடலப்பட்டிருக்கு. டைம் லைன்லேயே டேரெக்டாகவே நம்ம வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். அதான் இந்த ஃபீச்சரோட அப்டேட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைம் லைன் இருக்கா, இங்கே வந்து இந்த ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பட்டன் இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ 3 இந்த ஆடியோ ட்ராக் 3 வச்சுருக்கேன். ஆடியோ ட்ராக் 3 வச்சுருக்கேன். ஆடியோ ட்ராக் 3 வந்து எம்டி ஆடியோன்னு போடுவோம். இப்போ வந்து லேப்டாப்போட இதிலே யூஸ் பண்ணலாம். லேப்டாப்போட மைக்ரோஃபோன் உங்களுக்கு எதாவது மைக்ரோஃபோன் இருந்தால் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் காமிக்கும். லேப்டாப் மைக்ரோஃபோன் போட்டு ஹாய் ஹலோ வெல்கம் டு மூவ்ஸ் டெக்ஸ். இங்கே ரெக்கார்ட் ஆகுது பார்த்தீங்களா, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அது ரெக்கார்ட் ஆகாது அப்படியே நம்ம லைவாக பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எழுதி வச்சுட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதாகிட்டு நெக்ஸ்ட் ப்ளே பண்ணி பார்ப்போம். இது ரெண்டும் மியூட் பண்ணி வச்சுருக்கேன். இது மட்டும் ப்ளே பண்ணி பார்ப்போம். நைஸ். இப்போ வந்து லைவாக எடிட் பண்ண ஸ்டோரி சொல்ல வேண்டிய பிளாக் ஃபீச்சர் வந்து சோர்ஸ் பின் லே அவுட் அப்படின்னு. இது கட் பேஜில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபீச்சராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர். இதுக்காக தான் நம்ம மேக்ஸிமம் கட் பேஜ் யூஸ் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது என்னென்னா நம்ம வீடியோ இருக்க மீடியாஸும் வந்து ஒரு லே அவுட்டில் வந்துடும். இல்லை அடுத்தடுத்து என்னென்னு ஒரு கதை மாதிரி வச்சுக்கலாம். நம்ம கேமராவில் டைம் சிங்க் பண்ணி வச்சுருந்தா மட்டும் போதும், ஒரு லே அவுட்டில் இருக்கும். இது வந்து நம்ம எடிட் பேஜ்லேருந்து எல்லா பேஜுக்கும் கொடுத்துருக்காங்க. இது எடிட் பேஜில் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது. உங்களுக்கு இப்படி போயிட்டு இங்கே வந்து சோர்ஸ் கிளிப், இப்போ எந்த கிளிப் இருக்கோ கிளிப் பார்த்துக்கலாம். இங்கே வந்து சோர்ஸ் டேப் அப்படின்னு இருக்கு பாருங்கள். சோர்ஸ் டேப் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி உங்கள் எடிட் பேஜ் எந்தெந்த டேப் வந்து எங்கே இருக்குது அப்படி சொல்லி எல்லாமே வந்துடும். ஸோ நிறைய வீடியோஸ் இருக்கும்போது இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இங்கே நம்ம வந்து கதை முடிச்சிச்சு பார்த்தீங்களா, இங்கே நம்ம வந்து ஒரு ரஃப் கட் மாதிரி போட்டோம். எங்கே என்னென்ன வேணும்னு சொல்லி பார்த்து எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். நிறைய ரஃப் கட் பண்ணுற டைம் வந்து இப்போ சேவ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் ஃபீச்சர். இது வந்து சோர்ஸ் டேப் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபீச்சர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத் கட். அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு வீடியோ இருக்குது, இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கு, டப்புக்குன்னு ஜம்ப் கட் தெரியுது உங்களுக்கு, மியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டக்கு ஜம்ப் கட் தெரியுது உங்களுக்கு. ஸோ அது நான் ஃபில் பண்ணுறதுக்கு நான் முன்னாடி எப்படி யூஸ்னா மல்டிபிள் கேமராஸ் யூஸ் பண்ணணும், மல்டிபிள் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஃபீச்சரில் வந்து டக்குன்னு போயிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் இங்கே வர மாதிரி பண்ணேன். பட் இப்போ வந்து இந்த ஸ்மூத் கட் போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா. இப்போது இதோட பார்ப்போம் அதே ஃபுட்டேஜ். புரியுதுங்களா? பாரு
அதே ஃபுட்டேஜுங்க. நிஜமாவே இந்த எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. மாதிரி எப்படி டபக்குன்னு கட் ஆகுது. ஆனால் அதுவே வந்து வேற மாதிரி. ஸோ இந்த விஷயம்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு டான்ஸ் ரிசல்ட் 20ல். ஸ்மூத் கட் இஸ் அ வெரி வெரி அட்வான்டேஜ். இப்போ இன்டர்வியூஸ் பாட்காஸ்ட்லாம் நிறைய பண்ணிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்மூத் கட் வந்து இது பயங்கர எக்ஸாம்பிள். இந்த வீடியோவில் எங்கெங்கெல்லாம் ஸ்மூத் கட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கண்டுபிடிக்க பார்ப்போம். ஸோ அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஏஐ சவுண்ட் மிக்சிங். அதாவது ஏஐ வந்து மியூசிக் ஆடியோ லெவல்ஸ் எல்லாம் பார்த்து சவுண்ட் மிக்ஸ் பண்ணி தருது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டைம்லைனை டூப்ளிகேட் பண்ணிப்போம். இது ஒரிஜினல் டைம்லைன் இல்லை, சேஃப்டிக்கு சரியா. வரைக்கும் இங்கே போயிட்டு டைம்லைன் போயிட்டு ஏஐ டூல்ஸில் வந்து ஆடியோ அசிஸ்ட் அப்படி சொல்லி இருக்குது. அந்த ஆடியோ அசிஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு யூடியூப் சரி யூடியூப் டெலிவரி பண்ணோம் அப்படின்னா அதுவே வந்து எல்லா ட்ராக்கும் இது பண்ணுது. ஓ ஓகே. டைலாக்ஸ் எங்கெங்கே இருக்குது எது மிக்ஸ் பண்ணிக்குமோ. இதில் வந்து எஸ்எஃப்எக்ஸ் வச்சுருக்கேன், மியூசிக் வச்சுருக்கேன், எல்லாமே வச்சுருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஓகே, இது ப்ளூ கலர் பின்னாடி மாறிட்டுருக்கு. என்னென்னமோ பண்ணுதியாரா இங்கே வந்து பாரு, என்னென்னமோ பண்ணுது. இதுவும் எனக்கு பின்னாடி ஒளிவட்டம் வச்சது வந்து மிஸ்டர் பிரவீன். இந்த லைட் செட்டப்லாம் பிரவீன் பண்ணியிருந்தாப்புல ஸ்லேட் பென்சில் ஸ்டுடியோஸில். அண்ட் this video is sponsored in the load ஆகிட்டு இருக்குள்ள. let's go for sponsorship. this video is sponsored by none other than நாங்கள் தான் ஸ்லேட் பென்சில் ஸ்டுடியோஸ். இந்த ஸ்லேட் பென்சில் ஸ்டுடியோஸ் வந்து www.slatepencil.com அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ரெண்டல் உங்களுக்கு தேவையான கேமராஸ் ஐட்டம்ஸ், ஏன் இந்த ஸ்டுடியோ கூட நீங்கள் ரெண்ட் எடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணோம் அப்படின்னா you can contact us slate-pencil.com. எஸ் ஓகே, இது முடிஞ்சு வாங்க பார்ப்போம். இது எஃபெக்ட்ஸில் ஆட் ஆகிருக்கு. ஓ எல்லா கலர் மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து மியூசிக் ஆரம்பி பார்ப்போம். ஒரு நல்ல வரனை பார்க்க சொல்லி இந்த எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன். பள்ளிக்கூடம் போனதெல்லாம் போதும், ஒரு கல்யாணத்துக்கு போனேன்னு சொல்கிறாங்க. சவுண்டு மியூசிக்கெல்லாம் தனித்தனியாக கேட்குது. சூப்பராக மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி டப்பு டப்புன்னு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். என் பொண்ணு இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். பின்னாடி ஒரு பைக் வருவோம். நம்ம தான் இன்னும் படிக்கல, நம்ம பொண்ணாவது படிக்க. அந்த ஆம்பியன்ஸ்க்கும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா ஃபேர்லைட் பேஜில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பண்ணியிருக்கு. ஓ இதில் மேட்ரு என்னென்னா ஃபேர்லைட் பேஜில் போய் பார்த்தோம் அப்படின்னா அது என்னென்ன ஒர்க் பண்ணி வச்சுருக்கு, என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே நமக்கு இருக்குது. டேட்டஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் 1 அப்படிங்கிறது இங்கே ஓவராலாகவே இது வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கு சவுண்டே. ஸோ ஓகே, இந்த மாதிரி ஏஏ உங்களுக்கு வந்து மிக்ஸ் மாஸ்டர் பண்ணி தரும். இட்ஸ் நாட் தி பெஸ்ட் ஆப்வியஸ்லி, பட் இப்போ யூடியூப் வீடியோக்கெல்லாம் போகிறீங்க, குயிக்கர் ஒன் டக்குன்னு முடிக்கிறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். போய் இம்ப்ரூவ் பண்ணிடுவானுங்க இதுவும். மேஜிக் மாஸ் வெர்ஷன் 2. மேஜிக் மாஸ் அப்படிங்கிறது பேரில் இருக்க மாதிரியே நிஜமாவே மேஜிக் தான். சும்மா ஸ்க்ரிபிள் பண்ணி விட்டிங்கன்னா அந்த இடத்த ட்ராக் பண்ணிக்கும். அதில் வந்து நம்ம ரோட்டோ பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒன்லி அவைலபிள் இன் ஸ்டுடியோ வெர்ஷன். ஸோ இது மேஜிக் மாஸ் வெர்ஷன் 2 ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு புள்ளி வச்சாலே அது சுற்றி கோலம் போட்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. புள்ளி வச்சாலே அதை வந்து செலக்ஷன் பண்ணிக்குது. ஜஸ்ட் ஒரு டாட் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த டாட் வச்ச உடனே இந்த டைமண்ட் இதை வந்து ஃபுல்லாகவே அதுவே செலக்ட் பண்ணிச்சு. இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஸோ இது வந்து நான் ஒரு பேரலல் நோட்டில் ஒர்க் பண்ணுவேன் யூஸ்வலாக. 2 பேரலல். ஓகே, இங்கே வந்து ஒரு எனக்கு வந்து இந்த டைமண்ட் ரிங் மட்டும் செலக்ட் பண்ணணும், டைமண்ட் ஜுவல் மட்டும் செலக்ட் பண்ணணும். புள்ளி வைக்கிறேன். அவ்வளோதான், செலக்ஷன் பண்ணிடுச்சு. இது பெட்டர்னு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ பெட்டர்னு கொடுப்போம். பெட்டர் கொடுத்து கொஞ்சம் ரேடியஸ் வச்சு ஓகே ட்ராக் பண்ணி பார்த்தா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எது செலக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ட்ராக் பண்ணியாச்சு. ட்ராக் பண்ணால் ஃபுல்லாக ட்ராக் ஆகுது. அண்ட் மேஜிக் மாஸ் வெர்ஷன் 2 வந்து பயங்கரமாக இருக்குது. லைக் நான் இப்போ இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த டைமண்ட் ஜுவல் ஃபோக்கஸில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் தனித்தனியாக ட்ராக் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அட்வான்ஸ் கலர் கிரேடிங் டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு பண்ணணும்ல, ரொம்ப நாள் வெயிட்டிங் இருக்குது, சீக்கிரம் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து கலர் கிரேடிங்கில் ரொம்ப அட்வான்டேஜஸ் ஃபீச்சர்னு நினைக்கிறேன். இதோட வந்து டெப்த் மாஸ்க் அப்படின்னு ஒன்று இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கு. டெப்த் மாஸ்க் வந்து முன்னாடி யூஸ் பண்ணும்போது ரொம்ப லாகியாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ டெப்த் மாஸ்க் வந்து பயங்கரமாக யூஸ் ஆகுது, சூப்பராக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது வந்து வாக்வாஸ் குவாசி அப்படின்னு ஒருத்தர் வந்து தான் எனக்கு கலர் கிரேடிங் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆளாக இருந்தார். ஸோ அவரோட இதில் தான் நான் பார்த்தேன். அவரோட
வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன், நான் பார்த்த வீடியோஸ் ரெஃபரன்சஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அ வெரி 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 பவர்ஃபுல் டூல். வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸாக நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட ஃபீச்சர் வந்து ஏஐ மல்டிகேம் ஸ்விட்ச். ஸோ அது வந்து இன்னும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மல்டிகேம் கேமராஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 4 கேமரா 5 கேமரா யூஸ் பண்ணுறோன்னா அந்த கேமராலேருந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கேமராஸ் பேசுகிறது இதெல்லாம் டிடெக்ட் பண்ணி ஒரு டைமில் இல்லை நமக்கு வந்து வச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தனியாக ஒரு ரீல் போடுறேன், இல்லை அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். இப்போதைக்கு என்ன மல்டிகேம் ஸ்விட்ச் கேமராஸ் இல்லை, நான் இது பண்ணல. அது இது தவிர என்னென்னா காம்பவுண்ட் கிளிப்பில் வந்து இப்போது இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். நிறைய பேர் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிள் இது வந்து முன்னாடி வந்து காம்பவுண்ட் கிளிப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா வேறு எங்கேயோ ஓப்பன் ஆகும். ஓப்பனிங் டைம்லைன் கொடுத்தோம் அப்படின்னா வேறு எங்கேயோ ஓப்பன் ஆகும். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, எங்கே நம்ம டைம்லைன் விட்றோமோ எங்கே விட்றோமோ அங்கே இது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஓப்பனிங் டைம்லைன் கொடுக்குறோம் அப்படின்னா அங்கேயே தான் இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் சேஸ் தட் டாவின்சியோட கிரியேட்டர்ஸ் Blackmagic Studios இஸ் ஆக்சுவலி லிசனிங் டு த எடிட்டர்ஸ் அண்ட் ஒர்க்கிங். அந்த ஃபோரம் வந்து ரொம்ப நல்ல ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லி நான் நிறைய அந்த ஃபோரமில் நானும் கேட்டு வச்ச என்கொயரிஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த ஃபீச்சரில் வந்து ரொம்ப இந்த பேட்டாலே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னா ஐம் வெரி மச் எக்ஸ்பெக்டிங் ஃபார் த ஃபுல் வெர்ஷன். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வாய்ஸ் மாடல் அப்படின்னு. ஸோ நம்ம வாய்ஸ் மாடலிங் வந்து என்னோடய வாய்ஸ் வந்து அதுவே மாடல் பண்ணி டாவின்சி நான் என்ன வேறு யாரோ பேசி நான் இது பண்ணாலும் என்னோடய வாய்ஸிலே வந்து அது என்னோடய வாய்ஸோ இல்லை யாரோட வாய்ஸை நம்ம வந்து மாடல் ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாடல் ட்ரைனிங் ஏற்றபடி அந்த வாய்ஸ் வந்து மாடுலேட் மாறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. எனக்கு அது இப்போ யூஸ் ஆகும்போது பார்ப்போம். ஸோ தீஸ் ஆர் த மேஜர் அப்டேட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் DaVinci Resolve 20. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் எதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கரெக்டாக முடிச்சிருக்கேன், பட் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் முடிச்சிருக்கேன். பட் உங்களுக்கு என்ன ஃபீச்சர் பிடிச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். அண்ட் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த DaVinci Resolve போய்க்கோங்க. ஜென்ரல் யூசர் ப்ரிஃபரன்ஸ், சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸ் ஜென்ரலில் வந்து ஆப்டின் ஃபார் பேட்டா ப்ரோக்ராம், ஆட்டோமேட்டிக் ஆப்டின் ஃபார் பேட்டா ப்ரோக்ராம் வந்து டிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பேட்டா ப்ரோக்ராம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது. நெக்ஸ்ட் ஐம் பிளானிங் ஃபார் 2 வீடியோஸ். நான் என்னோட கேமராவோட சினிமாட்டோகிராஃபி ஜர்னி எப்படி இருந்துச்சு சொல்லி ஒரு வீடியோ பிளான் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் கலர் கிரேடிங் வீடியோஸ் வந்து பிளான் பண்ணலான்னு இருக்கேன். அது வந்து இந்த ஸ்க்ரீனில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பாக முடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் வந்திருக்கும். இந்த 2 வீடியோஸ் நான் முடிக்கல அப்படின்னா எந்த வீடியோ ஒன்று உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த வீடியோ வந்து ஐ ட்ரை டு டூ இட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். பாய்.